ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஏற்கனவே உள்ள வீடியோவில் நாம் ஐ நான் இருக்கின்றேன், இதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்போம். நான் அப்படின்னா மைன், இருக்கின்றேன் அதாவது ஆம் அப்படிங்கிறதுக்கு ஹூ. ஸோ ஒரு வார்த்தை மைன் அப்படின்னு தொடங்குச்சுன்னா அதோட முடிவு வார்த்தையானது ஹூ அப்படின்னு இருக்கணும் நம்ம பார்த்துருந்தோம். அடுத்த வார்த்தையானது மை, அதாவது என் மாமா, என் புத்தகம், என் வீடு, என் ரூம் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஹிந்தியில் மேரா, மேரி, மேரே. மேரா அப்படிங்கிறது ஒருமை ஆண்பால் பெயர்ச்சொல். ஹிந்தியில் எல்லா விதமான பொருட்கள், செடிகள், கொடிகள், மரங்கள் எல்லாத்துக்குமே ஆண்பால் பெண்பால்னு பிரிச்சிருப்பாங்க. ஸோ ஒருமை ஆண்பால் பெயர்ச்சொல் அப்படின்னா மேராங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும். ஒருமை பெண்பால் பெயர்ச்சொல் அப்படின்னா மேரி அப்படின்னு தொடங்கணும். பன்மை ஆண்பால் பெயர்ச்சொற்கள் அப்படின்னா மேரே. பன்மை பெண்பால் பெயர்ச்சொல் அப்படின்னா மேரி. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா நீ, நீங்கள், இதை எப்படி நம்ம ஹிந்தியில் சொல்லணும். இந்த நீ, நீங்கள் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் யூ அப்படிங்கிற ஒரே அர்த்தம்தான். ஆனால் தமிழில் நாம் ஒருத்தங்களை மரியாதையாக பேசுகிறதுக்கு நீங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதை இது அவங்க நமக்கு சமமானவர்கள் இல்லைன்னா நம்மளை விட வயதில் குறைந்தவர்கள் அப்படின்னா நீ அப்படின்னு தான் நம்ம பேசுவோம். இதே மாதிரி தான் ஹிந்திலையும் இருக்குது. தூ, தும், ஆப். தூ அப்படின்னா ரொம்ப வயதில் குறைந்தவங்க, அதாவது நம்மளுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி ரொம்ப நெருங்கியவர்கள், அவங்களெல்லாம் நம்ம தூ அப்படின்னு சொல்லுவோம். இது அதாவது என்ன சொல்கிறது, அவங்களுக்கு மரியாதை குறைவுன்னு கிடையாது. நம்மளுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா நீ, வா, போன் அப்படின்னு நம்ம பேசுவோம்ல. ஸோ அதே மாதிரி தான் ஹிந்திலையும் தூ அப்படிங்கிறது நீயை குறிக்கும். அதே இது தும் அப்படிங்கிறது நமக்கு வயதுக்கு சமமானவர்கள் தான், ஆனால் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு நம்ம கிளாஸ்மேட்ஸாக இருப்பாங்களா, இல்லைன்னா நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்களா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தும் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி நம்ம டூ அப்படிங்கிற அந்த வார்த்தையை விட்டுக்கிட்டு தும் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். ஏன்னா டூ அப்படிங்கிறது ரொம்ப மரியாதை குறைவாக, அதாவது அவங்க நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த மாதிரி பேச முடியும். ஆனால் எல்லாத்துக்கும், அதாவது நம்மளோட வயதில் குறைந்தவங்க எல்லாத்தையுமே நம்ம தும் அப்படிங்கிற வார்த்தையால் நம்ம யூஸ் பண்ணி கூப்பிடலாம். அடுத்த வார்த்தை ஆப். இதுவும் இங்கிலீஷில் யூவை தான் குறிக்கும். ஆனால் தமிழில் நீங்கள் அப்படின்னு ரொம்ப மரியாதையாக பேசுகிறதுக்கு நம்ம ஆப் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஆப் அப்படிங்கிற வார்த்தை யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய வயதில் மூத்தவங்க, அதாவது நீங்கள் யாருக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஆப் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி பேசலாம். ஃபஸ்ட்டு நம்ம தூ, இந்த தூ வார்த்தையை நம்ம யாருக்கெல்லாம் உபயோகிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்மளோட வயதில் ரொம்ப சின்னவங்களாக இருப்பாங்க, ரொம்ப சிறியவர்கள், நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கவங்களுக்கு யூஸ் பண்ணலாம். நம்மளுடைய மனைவி, நம்மளுடைய சகோதரன், சகோதரி, நம்மளுடைய பிள்ளைங்க எல்லாத்துக்குமே நம்ம தூ அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். இதுக்கான சில எடுத்துக்காட்டுகள்: யூ ஆர் ராம், நீ ராம் அப்படின்னா தூ ராம் ஹை, தூ ராம் ஹை. இந்த ராம் நமக்கு சின்னவங்களாக இருக்கலாம், இல்லைன்னா நம்ம ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பார். ஸோ அந்த ராமுங்கிறவர் நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தார் அப்படின்னா தூ ராம் ஹை அப்படிங்கிற வார்த்தையை நம்ம உபயோகிக்கலாம். அடுத்தது யூ ஆர் மை சிஸ்டர், நீ என்னுடைய சகோதரி. தூ மேரி பஹன் ஹை, தூ மேரி பஹன் ஹை. இதில் பார்த்தீங்கன்னா சிஸ்டர், அதாவது சகோதரி, தங்கை அப்படிங்கிற அர்த்தத்தில் தூ அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேரி பஹன் அப்படின்னு ஏன் கொடுத்துருக்காங்கங்கிறத ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா பஹன் அப்படிங்கிறது ஒரு பெண்பால் பெயர்ச்சொல். ஸோ பஹன் வரும்போது அது நம்ம சொல்கிறவங்க ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, மேரி பஹன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். அடுத்தது யூ ஆர் மை ஒய்ஃப்,
நீ என் மனைவி. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸான ரிலேட்டிவ். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம தூ அப்படிங்கிற வார்த்தையை யூக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நீ அப்படிங்கிறதுக்கு தூ. மேரி பத்னி, என் மனைவி. மேரி பத்னி. பத்னிங்கிறது பெண்பால் சொல். ஸோ அந்த பெண்பால் சொல்லுக்காக தான் நம்ம மேரா அப்படிங்கிறத யூஸ் பண்ணாமல் மேரி அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தூ மேரி பத்னி ஹை. நம்ம ஏற்கனவே பார்த்த எக்ஸாம்பிளில் கூட நம்ம வந்து தூ அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக தும் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க வந்து நமக்கு ஒன்ஸ் வந்து நம்மளுடைய கிளாஸ்மேட்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். ஆனால் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம வந்து தும் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி நம்ம எப்படி சென்டென்ஸ் பேசலாம் அப்படின்னா, யூ ஆர் ராம், நீ ராம். தும் ராம் ஹோ, தும் ராம் ஹோ. யூ ஆர் மை சிஸ்டர், நீ என்னுடைய சகோதரி. தும் மேரி பஹன் ஹோ, தும் மேரி பஹன் ஹோ. நெக்ஸ்ட்டு, யூ ஆர் மை ஒய்ஃப், நீ என் மனைவி. தும் மேரி பத்னி ஹோ, தும் மேரி பத்னி ஹோ. இப்போ உங்களுக்கு வந்து சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம். தூவும் யூஸ் பண்ணலாம், தும்மும் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா அப்படி கிடையாது. தூ அப்படிங்கிறது ரொம்ப இன்ஃபார்மல், அதாவது அது வந்து என்ன சொல்கிறது, கரெக்டானது கிடையாது, ரொம்ப நெருங்கியவர்களுக்கு மட்டுமே யூஸ் பண்ணக்கூடியது. ஆனால் தும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க வந்து நம்மளுடைய வயதில் கொஞ்சம் சிறியவர்களோ, இல்லை நமக்கு சமமானவர்களோ, இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் கூட நம்ம வந்து தும் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி பேசலாம். அடுத்தது ஆப். ஆப்புங்கிற வார்த்தையை நம்ம யாருக்கு யூஸ் பண்ணுவோம்? நம்மளோட வயதில் மூத்தவங்க, நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. இப்போ நம்மளுடைய டீச்சர்னால் நம்ம அவங்களுக்கு கண்டிப்பாக மரியாதை கொடுப்போம். அதே இது நம்ம பார்க்க போகக்கூடிய டாக்டராக இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு மரியாதை கொடுப்போம். அந்த மாதிரி தெரியாதவங்களாக இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம மரியாதை கொடுத்து பேசணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா ஆப் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும். யூ ஆர் ராம், நீங்கள் ராம். ஆப் ராம் ஹைன், ஆப் ராம் ஹைன். யூ ஆர் எ ப்ரொஃபஸர், நீங்கள் ஒரு பேராசிரியர். ஸோ ஆப் ப்ரொஃபஸர் ஹை, ஆப் ப்ரொஃபஸர் ஹைன். யூ ஆர் மை ஃபாதர், நீங்கள் என் தந்தை. ஸோ நீங்கள் யூ மரியாதையாக பேசுகிறோம். ஸோ ஆப் மேரே பிதாஜி ஹைன். ஸோ ஆப் மேரே பிதாஜி ஹைன். இப்போ யூ ஆர் அப்படின்னு வருதுன்னா நீ இருக்கிறாய் அப்படின்னு தமிழ் அர்த்தம். இந்த யூ அப்படிங்கிறதுக்கு நம்ம தூ அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணோம்னா அதோட கடைசி முடிவானது ஹை அப்படின்னு தான் இருக்கணும். ஆல்ரெடி மைன் அப்படின்னா ஹூ இருக்கணும்னு பார்த்தோம். அதுபோல் தூ அப்படிங்கிறத யூஸ் பண்ணோன்னா ஹை அப்படின்னு தான் முடிவாக இருக்கணும். அடுத்தது தும் அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. யூ அதாவது நீ அப்படிங்கிறதுக்கு தும் அப்படின்னு ஹிந்தி வார்த்தையை யூஸ் பண்ணிங்கன்னா அதோட முடிவு வார்த்தை வந்து ஹோ அப்படின்னு தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் மரியாதை கொடுத்து நீங்கள் அப்படிங்கிறத யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆப் அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஆப்க்கு அதோட முடிவு வார்த்தை வந்து ஹைன் அப்படின்னு இருக்கணும். ஸோ மைன் அப்படின்னா ஹோ, டூ அப்படின்னா ஹை, தும் யூஸ் பண்ணால் ஹோ, ஆப் போட்டிங்கன்னா ஹைன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.